ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு பாசிட்டிவ் ஸ்டோரி தான். வாங்க எல்லோரும் கதைக்குள்ளே போகலாம். ஒரு மலைப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா, காட்டு பன்னிங்கெல்லாம் சிலது என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து புகுந்துருச்சாமா உள்ளே. வருஷங்க போக போக யாரையுமே அந்த இடத்துக்கு வர விடாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து முரட்டுத்தனமாக நடந்துட்டு இருந்ததுங்களாமா. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேட்டைக்காரனை வச்சு நம்ம வந்து அந்த பண்டிகையெல்லாம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்களாம் அந்த ஊரில் இருக்க மக்கள். அப்பயும் முடியல. பெரிய பெரிய ஜாம்பவான்களெல்லாம் வச்சு அவங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த பன்னியை வந்து பிடிக்கவே முடியல அவங்களால. இந்த பன்னிங்க இருக்கக்கூடிய நியர்பை கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான பெரியவர் வந்து ஒருத்தர் வந்தாராமா. அவர் வந்த வண்டியை வந்து ஒரு கழுதை வந்து இழுத்துட்டு வந்ததாம்மா. அந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, சில தானியங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய சாமான்கள்லாம் அதில் இருந்துச்சாம். அப்போ அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் கேட்டாங்களா, இதெல்லாம் எடுத்துகிட்டு எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பன்னிங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்குது, காட்டு பன்னிங்க, அதை வந்து பிடிக்கணும்னு சொன்னீங்க, அதை பிடிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே, ஊர் மக்கள் எல்லாருமே சொன்னாங்களாம், பெரிய பெரிய வேட்டைக்காரங்க எல்லாருமே வச்சு நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், எங்களால் முடியாதது உங்களால் முடியுமான்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிச்சாங்களாம் அவரை கேலி பண்ணி. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாதம் கழித்து அந்த பெரியவர் வந்து அந்த ஊர் மக்களை கூப்பிட்டுட்டு, எல்லா பண்டியும் வந்து நான் வந்து அந்த ஒரு பட்டியில் போட்டு அடைச்சிட்டேன், வாங்க நான் உங்களுக்கு வந்து அதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. உடனே அதை பார்த்த உடனே ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோட எல்லா மக்களுமே வந்து எப்படி இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல் நான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பன்னிங்கெல்லாம் அந்த இரையை தேடி எந்த இடத்துக்கு முதல்ல வரும் அப்படின்ற இடத்த வந்து நான் முதல்ல கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தானியங்களை வந்து அப்படியே குவிச்சு வச்சேன் அந்த இடத்துல. குவிச்சு வைக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து அந்த பன்னியோட தலைவர் வந்து முதல்ல வந்தது உள்ளே. ஆனாலும் யோசித்து வரலாமான்னு யோசிச்சுது. மெல்ல மெல்ல பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அந்த தானியத்தை சாப்பிட ஆரம்பிச்சுது. அதை பார்த்த உடனே பின்னாடியாக சில பன்னிங்க எல்லாம் வர ஆரம்பிச்சுதுங்க. தானியங்கள் வந்து குவிச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை சுற்றியும் நான் வந்து குழி தோண்ட ஆரம்பித்தேன். குழி தோண்டி அந்த இடத்துல வந்து 4 கம்பு வந்து நட்டு வச்சேன். கம்பு நட்டு வச்சுட்டு என்ன பண்ணேன்னா, அந்த டைம்லேயே தானியத்தை வந்து அதிகரிக்கும் போது நிறைய பன்னிங்க வந்து வர ஆரம்பிச்சுது அதோடைய உணவுக்காக. எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கிற நேரத்தில் நான் என்ன பண்ணேன், மரத்தால் வந்து ஒரு கதவு மாதிரி செஞ்சு 3 சைடுமே போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு, கடைசி கதவு வரும்போது நிறைய வந்து தானியங்களை திருப்பி அதிகமாக போட்டதுக்கப்புறமா எல்லாமே வந்து அங்கே வந்து சாப்பிட்டுட்டே இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணேன், கடைசி கதவை போட்டு பூட்டு போட்டு லாக் பண்ணிட்டேன். ஸோ அந்த பட்டிக்குள்ளே எல்லாமே வந்து மாட்டிச்சுங்க. ஸோ அதுங்க வந்து தன்னுடைய இலவச உணவு வந்து நமக்கு யாரோ கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சு அது வந்ததுனால தான், அது தன்னுடைய என்ன திறமை இருக்குது உள்ளுக்குள்ளே அப்படின்றத அதை வந்து மறந்து போயிடுச்சு. நம்ம வந்து மாட்டிக்குவோம் அப்படின்றதெல்லாம் யோசிக்கவே இல்லை அது. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய இரைக்காக அது வந்து மனுஷனை சார்ந்திருந்து தன்னுடைய பலம் தெரியாமல் அது என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிடுச்சு. அதே மாதிரி தான் மனுஷனுமே எந்த வேலையும் செய்யாமல் ரொம்ப நாள் வந்து இலவச உணவு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தண்டனையாக மாறும் கடைசியில். ஸோ எந்த விஷயம்னாலும் நம்ம உழைச்சி வேலை செஞ்சால் மட்டும்தான் அதனுடைய பலனை வந்து நம்மளால் வந்து லைஃப் லாங் ஹாப்பியாக ஜாலியாக நம்மளால் அந்த வச்சு என்ஜாய் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.